அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும் ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ وَقَاتِلُوا الْمُشْرِكِينَ كَافَّةً صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من خاف الله خاف كل شيء كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அருள் மாளிகையில் அவனுடைய கடமையாக்கப்பட்ட ஒரு பரலான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். எவ்வளவு நேரம் அல்லாஹுடைய மாளிகையில் உட்கார்ந்திருப்போமோ அது வரைக்கும் எங்களுடைய நன்மைகள் மலக்குகளுடைய பட்டோலைகளில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இருந்து நாங்கள் பேசப்படுகின்ற விடயங்களை கேட்டுவிட்டு நாங்கள் இந்த மஜ்லிஸை விட்டு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் எழுந்து செல்லுங்கள் என்று மலக்குகள் அழைப்பு விடுக்கின்றார்கள். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த புனிதம் வாய்ந்த ஒரு மஜ்லிஸாக இருக்கிறது. வெளியிலே நாங்கள் அதாவது உலக ரீதியாக இதனை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய மஜ்லிஸாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதி வாய்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கின்ற எவ்வளவுதான் பெரிய ஒரு இடமாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருக்கின்ற ஒயிட் ஹவுஸாக இருந்தாலும் உலக ரீதியாகத்தான் அது பார்வையில் பெரிதாக இருக்கும். ஆனால் மறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இவைகளெல்லாம் ஒரு அற்பமானது. இல்லா மத்தாவுல் குரூர் அல்லாஹ் சொல்கிறான். இவைகளெல்லாம் ஒரு மனிதனை ஏமாற்றக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்று இருக்கின்ற மாதம் எப்படியானது என்பதை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்வோம். அல்லாஹு தஆலா உலகத்திலே ஒவ்வொரு வகையான மனிதர்களையும் ஒவ்வொரு வகையான இடங்களையும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதிலே இட ரீதியாக நாங்கள் இந்த உலகத்திலே எடுத்து நோக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியான ஒரு இடம் இது என்று சொன்னால் புனிதமான ஹரம் ஷரீஃப் இருக்கின்ற அந்த காபத்துல்லா தான் உலகத்திலே ஆகவும் மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்காத்தை தொழுதுவிட்டால் அங்கே இந்த ஏனைய இடங்களில் 1,00,000 ரக்காத்துகள் தொழுத நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல அடுத்த இடம்தான் மஸ்ஜிதுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து இப்போது அல்லாஹுடைய அருளால் கைக்கு வரப்பட்டிருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இடங்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஹரம் ஷரீஃப், மக்கமா நகரம், மதீனா முனவ்வரா, மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற இந்த இடங்களை அல்லாஹ் அழகான முறையிலே சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். வலகத் ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் சிலரை விட நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம். தில்க ரஸுலு ஃபல்லல்னா பஅலஹும், உங்களுடைய அதே போல மலக்குகளிலிருந்து சில மலக்குகளை நாங்கள் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். இதே போலதான் இடங்களிலே சிறப்பான இடமாக கண்ணியமான இடமாக அல்லாஹு தஆலா இந்த இடத்தை தெரிவு செய்திருக்கிறான். இதே போல நாட்களிலே சிறந்த நாளாக அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருக்கிற நாள் நாங்கள் அதாவது அரஃபாவுடைய தினம்.
உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஹஜ்ஜுக்கு சென்றால் அந்த புனிதமான அரஃபாவுடைய மைதானத்திலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய தினம். அந்த தினத்திலே அந்த அரஃபாவுடைய தினத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அதே போலதான் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய தினம், அதே போல இன்று ஜும்மாவுடைய தினம், அதே போல ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் என்றும் இரவுகளை அதே பார்க்கின்ற பொழுது லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹு தாலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போல பிந்திய ரமலானுடைய பிந்திய 10 அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போல துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களை அல்லாஹு தாலா இப்படி சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இந்த அடிப்படையிலே தான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய அதாவது ரஜபுடைய மாசத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எப்படி என்று சொன்னால், இந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சிறப்பாக்கியது போல நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாசத்தையும் அல்லாஹு தாலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். ரஜபு மாதம் வந்துவிட்டால் ரஜபிலையும் ஷஅபானிலையும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். எங்களால் முடியுமான அளவு நாங்கள் அதிகமான அளவு பரக்கத்துக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹு தாலாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ரஜப் என்பது ஷஹ்ருல்லா என்று சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாஹ்வோடு இலாபத் செய்கின்ற பொழுது அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த மாசத்தை அல்லாஹ் தன்னோடு இணைத்து கூறுகிறான். ரஜப் என்பது ஷஹ்ருல்லா, அல்லாஹுடைய மாதம் என்று இணைக்கப்பட்டிருக்கிறது. கஅபாவை பாருங்கள், கஅபாவை தனிமையை சொல்லாமல் அல்லாஹ்வோடு சேர்த்து செல்கின்ற பொழுது அதற்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கிறது. கஅபத்துல்லா, வலியுல்லா என்றெல்லாம் அல்லாஹ்வோடு அந்த வசனத்தை சேர்த்து இலாப செய்கின்ற பொழுது அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அதே போலதான் ரஜபு மாதம், ஷஅபான் மாதம், ரமலான் மாதங்கள், இந்த 3 மாதத்தையும் அதுக்கு விளக்கம் கூறுகின்ற பொழுது ரஜபுடைய மாதம் ஒவ்வொரு மனிதர்களும் விவசாயிகள், அதாவது விவசாயிகள் பயிர்களை விதைக்கின்ற மாதம் என்றும், ஷஅபானை அந்த பயிர்களை விதைத்துவிட்டு தண்ணீர் ஊற்றுகின்ற மாதம் என்றும், ரமலானை தண்ணீரை ஊற்றி பயிரை முளைப்பித்து அதன் பின்னால் அறுவடை செய்கின்ற ஒரு மாதம் என்றும் இதற்கு தெளிவான முறையிலே விளக்கம் கொடுக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமூகத்துடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் இருக்கின்ற மாதம் எத்தனையாவது மாதம் என்று கேட்டால், நாங்கள் இஸ்லாமிய மாதத்தை சொல்வதற்கு மாற்றமாக ஆங்கில மாதத்தை சட்டென சொல்லிவிடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய அதாவது இரத்தத்தோடு கலந்த அந்த தீனுடைய விடயங்கள் பார்ப்பதற்கு கேட்பதற்கும் அது தூரமாகிக் கொண்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இருக்கின்ற இந்த ரஜபு மாதம் இஸ்லாமிய மாதத்தில் 7வது மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 7க்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பும் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ரஜபு மாதம் 7வது மாதம் வந்திருக்கிறதுனால் அதனை அந்த 7ஓடு தொடர்புபடுத்தி சில விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது நாங்கள் எங்களுக்கு மேலே இருக்கின்ற ஆகாயத்தில் இருக்கின்ற வானத்தை பார்த்தால் அல்லாஹ் அந்த வானத்தை 7 தட்டாக படைத்திருக்கிறான். ஒரு வானத்திலிருந்து அடுத்த வானத்தை பார்த்தால் பூமியிலே ஒரு சிறிய கிரவுண்டிலே ஒரு சிறிய ஒரு போல் இருப்பதை போல இருக்கும். இப்படி அல்லாஹ் 7 வானங்களை படைத்திருக்கிறான். இதே போல புனிதமான ஹஜ்ஜுக்கு சென்றால் அந்த ஹஜ்ஜிலே நாங்கள் தவாஃப் செய்கின்ற பொழுது அதனை 7 முறை நாங்கள் தவாஃப் செய்ய வேண்டும். அதே போல தவாஃபை செய்துவிட்டு அந்த ஹஜருல் இஸ்மாயிலுக்கு பக்கத்திலே தொழுதுவிட்டு உள்ளே சென்று அந்த சாய் செய்கின்ற பொழுதும் சாயையும் 7 முறை நாங்கள் தொங்கோட்டம் ஓட வேண்டும் என்று இப்படி 7வது மாதம் ரஜபு மாதம் வந்திருக்கிறது. அந்த 7க்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. இதே போலதான் நாளை மறுமையிலே எந்தவித நிலைமை இருக்காது. இப்படி ஏசி போட்டு கண்ணாடியால் மூடப்பட்டு பேன்கள் போடப்பட்டு
அழகான முறையிலே இப்படி இருக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய அமலுக்கு ஏற்ப, ஒவ்வொரு மனிதன் செய்கின்ற இபாதத்துக்கு ஏற்ப அந்த இடம் சிறப்பானதாக அமையும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா படைப்புகளையும் அழித்து விடுவான். பூமியிலே எந்தவித அதாவது பயிர் பச்சைகளும் இருக்காது, கட்டிடங்களும் இருக்காது. வானம் பூமி எல்லாம் அழிக்கப்பட்டு அல்லாஹ் அந்த நேரத்திலே செப்புத்தரையாக வைத்திருப்பான். இந்த இடமெல்லாம் அதாவது எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்பட்டிருப்பார்கள். நிலம் செப்புத்தரையாக இருக்கும். அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவத்துக்கு ஏற்ப வியர்வைகள் அதிகரிக்கும். தலையிலிருந்து ஒரு சாண அளவு சூரியன் இருக்கும். அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக ஒவ்வொரு மனிதன் பாவம் செய்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்தின் காரணமாக கரண்டையிலிருந்து, முழங்காலிலிருந்து, இடுப்பிலே இருந்து இப்படி அப்படி வியர்வை வந்து தொண்டை, அதாவது வாய் கடிவாளம், குதிரைக்கு கடிவாளம் விடுவது போல வாய் வரையும் அந்த வியர்வையிலே அதாவது வெக்கையிலே அந்த மிதந்து கொண்டிருப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தனக்கென்று சொந்தமான ஒரு நிழலை வைத்திருக்கிறான். அதுதான் அருஷ் என்று சொல்லக்கூடிய அரசுடைய நிழல். அந்த நிழலிலே அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தார்களை தெரிவு செய்கிறான். அதிலே விசேடமாக வாலிபர்களை பற்றி சொல்கிறான். ஷாபுன் நஸஅஃபி இபாதத்தில்லா, வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை தீனுக்காக செலவழித்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை முன்னின்று தலைமை தாங்கிய அந்த சஹாபாக்கள் எல்லாம் வாலிபர்களாகத்தான் இருந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அந்த 7 கூட்டத்தார்களை அல்லாஹ் தனக்கென்று சொந்தமான அரசுடைய நிழலை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான். எனவே இதுவும் 7 கூட்டத்தார்களுக்கு நல்லா சொல்லுகிறான். அதே போல 7 மூபிகாத், 7 பாவங்கள், பெரும்பாவங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போதும் கூட சூரா தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை சபுல் மதானி என்று சொல்வார்கள், மடக்கி மடக்கி ஓதுவதனால் அந்த சூறாவுடைய ஆயத்துக்களும் 7ஆகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இந்த ரஜபு மாதம் 7ஆவது மாதமாக வந்திருக்கிறது. அதனால் தான் லதாயிபுல் மாரிஃப் என்ற கிரந்தத்தில் இப்னு ரஜப் அல் ஹம்பலியும் கூறுகின்றால், ஷஹ்ரு ரஜப் மிஃப்தாஹு ஷுஹூர் அல் ஹைரியா வல் பரக்கா, அதாவது ரஜபுடைய மாதம் என்பது பரக்கத்தை நலவுடைய மாதம் என்பதாக சொல்லுகின்றார்கள், பரக்கத்துடைய மாதம் என்பதாக சொல்லுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதம் எப்போது, அதாவது நாங்கள் முடியுமான அளவோ, எங்களால் முடியுமான அளவோ அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்கக்கூடிய ஒரு மாதமாக அதாவது நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ரஜபிலே நல்ல அமல் செய்து ஷஅபானிலேயும் தொடர்ந்து செய்தால்தான் ரமலானில் பாரம் இல்லாமல் இருக்கும். ரமலானில் அப்படி இல்லைன்னு சொன்னால், ரமலானில் நாங்கள் பார்ப்போம், சஹருக்கு சாப்பிட்டு விட்டு வந்தால் கொஞ்சம் பேர் வருவாங்க, புதுசாக வந்து மோதினாரை பார்ப்பாங்க, டைம் இருக்கு நிற்காமல் சொல்லிடலாம்னு கேட்பாங்க. என்னென்னு சொன்னால், அன்றைக்கு புதுசாக அமல் செய்ய தொடங்கினா பாரமாக தான் இருக்குது. அதனால் அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜபிலையும் ஷஅபானிலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, பயிரை நாட்டி தண்ணீரை விட்டு பயிரை முளைக்க வைத்து அதன் பின்னால் அறுவடை செய்வதை போல நீங்கள் ரஜபிலிருந்து உங்களுடைய அமல்களை, குர்ஆன் திலாவத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், திக்ர்களை செய்யுங்கள், காலை மாலை ஆராதனைகளை ஓதுங்கள், நல்ல விடயங்களிலே உங்களுடைய நேரங்களை கழியுங்கள், சதகாக்களை கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பான சோலே, இப்படி பழக்கினால்தான், எங்களை நாங்கள் பழக்கினால்தான் அந்த ரமலானில் அழகான முறையிலே குர்ஆனை நாங்கள் ஓதுவோம். வந்து பள்ளியிலே இருந்து அதான் சொல்லதன் பின்னால் இக்காமத் சொல்லும் வரையும் துஆவிலே இருப்போம். யாரும் யாரோடும் பேச மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரமலான் என்பது பரக்கத்துடைய மாதம்தான். எனவே அந்த மாதத்திலே கிடைக்கின்ற ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ்வுக்காக நீ விட வேண்டும். அதாவது தரப்படுகின்ற நேரம் பள்ளிக்குள்ளே வந்தால் வீணான கதை எதுவும் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஒரு ஹுர்மத் இருக்கிறது. நாங்கள் பள்ளிக்குள்ள வந்ததான் சத்தம் கூட. எனவே அன்பான சகோதரர்களே, பள்ளி வாசல் அது ஒரு மலக்குகளும் சாலிகானவர்களும் அமல் செய்கின்ற இடம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் கிழக்கு மாகாணங்களிலே அதிகமாக புகாரி கிரந்தங்கள் வாசிக்கப்படுகின்றன. அதன் பின்னால் அதனை வாசித்து அதன் பின்னால் ஒவ்வொரு நாளும் இரவிலே இப்படி உபநியாசங்கள் செய்யப்படுகின்றேன். ஒரு வருடத்திலேயாவது அந்த கிரந்தங்களை வாசித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்படுகின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, ரஜபு மாதம் என்பது பல உதவிகளை பெற்ற மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே நிறைய சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலஸ்தீனோடு இந்த மாதத்துடைய சில சம்பவங்கள் தொடர்பட்டிருக்கிறது. பலஸ்தீனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அது
ஹிப்ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம். அதனைத் தொடர்ந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன், அவருடைய மனைவி லயா என்பவர் அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். பலஸ்தீனில் இப்போது அல்லாஹ்வுடைய உதவியினால் கிடைத்திருக்கின்ற அந்த இடம். அதே போலதான் திருப்பி நபிமார்களோடு தொடர்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே சென்று அந்த இடத்திலே வாழ்ந்து அங்கே மரணித்திருக்கிறார்கள். யூசா இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியும் அந்த இடத்திலே ஆட்சி செய்து அதனை வெற்றி கொண்டு அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 30 வருட காலம் அந்த பலஸ்தீனிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜின்களை கொன்று கட்டி முடித்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அந்த பூமி நபிமார்களோடு நிறைய தொடர்பட்டிருக்கிறது. அதே போலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனிலே வாழ்கிறார்கள். அவர்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அரவணைப்பிலே வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான், அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்திலே தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் யஹ்யா என்று சொல்லக்கூடிய யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த காலத்திலே தான் பிறந்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய வரலாற்று பூமியாக இந்த பலஸ்தீன் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் இஸ்ரா மியராஜ் என்ற பயணத்தையும் மேற்கொள்ள செல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்துக்கு மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து அங்கிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மியராஜ் என்ற பயணத்தை மேற்கொள்ள வச்சான். ஒரே இரவையில் அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தினான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதன் பின்னால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றுதான் பல காட்சிகளை கண்டார்கள். நரகத்துடைய காட்சிகள், தொழுகையை விட்டவருக்குரிய தண்டனைகள், வட்டி வாங்கியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள், விபச்சாரம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள், இப்படியான பயங்கரமான காட்சிகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். 7 வானத்திலும் 7 நபிமார்களை கண்டார்கள். இப்படி அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கால முடிவடைந்ததன் பின்னால் அந்த பைத்துல் முகத்தஸ், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஜாபியா என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. ஜாபியா என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த நேரத்திலே அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற சஹாபியும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலே இவர்கள் இருவர்களும் அங்கே அதாவது யுத்தம் நடத்தி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். ஹிஜ்ரி 16வது ஆண்டில் அவர்களுக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா தன்னுடைய கைக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைக்கு வந்தது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, பிலாலே நீங்கள் இந்த மஸ்ஜிதிலே அதானை சொல்லுங்கள் என்று அவர்கள் அழைத்த பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லுகின்றார்கள். அங்கே இருந்த எல்லா சஹாபிகளும் அழுது விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஏன் என்று. சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற காலத்திலே நடக்கவில்லை, அவரை நினைத்து எங்களுடைய உள்ளத்திலே கண்ணீர் வருகிறது என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதன் பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை வெற்றி கொண்டதன் பின்னால் தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை, பாலஸ்தீனை பொறுப்பு கொடுத்து விட்டு அவர் அந்த தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்சி செய்யுமாறு செல்கின்றார்கள். பின்பு இப்படியே அந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 400க்குள் அந்த பலஸ்தீனிலே முஸ்லீம்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் பிரெஞ்சு நாட்டவர்கள் முஸ்லீம்களை, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைந்து அந்த பள்ளிக்குள்ளே இருந்த அனைவர்களையும் நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஈமானில் உறுதியானவர்கள், நாங்கள் வெளியாக மாட்டோம் என்று சொன்ன பொழுதுதான் அங்கே இருந்த அனைத்து முஸ்லீம்களும் மிம்பர்களிலும், அதாவது முன்னுக்கும் எல்லா இடத்திலையும் இருந்தார்கள், வெளியாகாமல். அந்த பிரெஞ்சு நாட்டு தளபதி கட்டளையிட்டான் அனைவர்களையும் கொல்லுமாறு. கிட்டத்தட்ட 70,000 முஸ்லீம்களை அந்த பிரெஞ்சு நாட்டவர்கள் அப்போது கொண்டார்கள், ஹிஜ்ரி 400க்குள். அதன் பின்னால் அவர்களை அங்கே கொண்டு குவித்துவிட்டு அந்த பிரெஞ்சு நாட்டுடைய தளபதி சொன்னான், இவர்கள் அனைவர்களையும்
அந்த பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜித் அக்ஸாவிலே எல்லா மையத்துகளையும் கொண்டு வந்து போடுமாறு கட்டளையிட்டான். அவர்கள் கொண்டு வந்து போட்டார்கள். அதன் பின்னால் அந்த பிரெஞ்சு நாட்டுடைய தளபதி அவன் குதிரையிலே ஏறி அந்த பள்ளிவாசலுக்குள்ளே சுற்றி வருகின்ற பொழுது அந்த குதிரையுடைய முழங்கால் வரை இரத்தம் பட்டிருந்தது. இரத்த ஆறாக இருப்பதை அவன் சொல்லுகின்றான். இரத்த ஆறு போல் காட்சி அளிக்கிறது இந்த இடம் என்று சொல்லிவிட்டு அவன் அப்படியே அவர்களை அங்கே அடக்கம் செய்கின்றான். இன்னொரு வார்த்தையை சொன்னான். இதன் பின்னால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவை தோண்டி அவர்களுடைய கழுத்தை வெட்டி எடுப்பேன் என்று சொல்லிவிட்டு தான் அவன் சென்றான். அதன் பின்னால் கொல்லப்பட்டு 70,000 பேர்களையும் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இடத்திலே அடக்கம் செய்துவிட்டு அதைவிட ஆச்சரியமான ஒரு விடயம், எல்லோரையும் அடக்கம் செய்துவிட்டு பின்னர் அந்த ஜனாசா, நம்மளுக்கு தெரியும் ஜனாசா மையவாடி இருக்கிறது, அந்த மைய அடக்கப்பட்ட 70,000 பேர்களையும் அதன் பின்னால் அதனை ஜனாசா மையவாடியை மாற்றி ஒரு பூந்தோட்டமாக மாற்றி அதிலே அவன் ஐஸ்கிரீம் கடைகள், அதாவது எங்களுக்கு தெரியும் ஜஃப்னாக்கு சென்றால் நல்லூரிலே இருக்கின்ற அந்த ஐஸ்கிரீம் கடைகளை போல இப்படி அதை ஃபுல்லாக ஒரு பூந்தோட்டமாக மாறி ஜனாசாவை அப்படியே மறைச்சி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஐஸ்கிரீம் கடையை உருவாக்கினார்கள். அது மாத்திரமல்ல, இதே போல தான் ஸ்பெயினிலே கிட்டத்தட்ட 2 மில்லியன் முஸ்லீம்களை கொண்டார்கள். இப்படி முஸ்லீம்களுடைய நிலைமை ஆகிய பொழுதுதான் அந்த காலகட்டத்திலே தான், அதாவது நூருத்தீன் சங்கி என்று சொல்லுகின்ற மிஸ்ரை ஆட்சி செய்து கொண்டிருந்த அவருடைய காலத்திலே தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு சிறந்த ஒரு மனிதர் உருவாகிறார். அவருடைய உள்ளத்திலே இதனை கேள்விப்பட்டதன் பின்னால் சரியான ஒரு கவலை, அன்றிலிருந்து அவருடைய முகத்திலே சிரிப்பை காண முடியாமல் இருந்தது. அவர்கள் அல்லாவிடத்திலே இந்த நேரமும் நோன்பு நோற்று அல்லாவிடத்திலே தொழுது கையேந்தி கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட இப்படியே அவர்கள் கையேந்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் 90 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த மஸ்ஜிதிலே அதான் சொல்லப்படவும் இல்லை, தொழுவிக்கப்படவும் இல்லை, இப்படி இருந்தது. அதன் பின்னால் எப்படி அந்த பிரெஞ்சுகள் 70,000 முஸ்லீம்களை கொண்டு குவித்து அதனை கைப்பற்றினார்களோ அதே போல சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அப்படி செய்யவில்லை. அழகான முறையிலே ஒரு மனிதனுடைய இரத்தத்தை கூட சிந்தாமல் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை 90 ஆண்டுகளுக்கு பின்னால் கைப்பற்றுகின்றார்கள். கைப்பற்றி அந்த இடத்திலே சொல்லுகின்றார்கள், இப்போது நான் ஒரு உடன்படிக்கை, ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன், அதனை நிறைவேற்றி விட்டு நாங்கள் பள்ளிவாசலை கழுவி அதன் பின்னால் அதான் சிலை தொழுவிப்போம் என்று சொல்கிறார்கள். என்ன சத்தியம் என்று சொன்னால், அந்த பிரெஞ்சு நாட்டுடைய தளபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை எடுத்து அவருடைய கழுத்தை வெட்டுவதாக வாக்களித்தான். எனவே அவனை கொண்டு வாருங்கள் என்று அழைத்து, உனக்கு என்ன திமிர் என்று கேட்டுவிட்டு அவனுடைய கழுத்தை மாத்திரம் வெட்டினார்கள். அதன் பின்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கழுவி அழகான முறையில் சுத்தம் செய்தார்கள். இதுவும் இந்த ரஜப் மாதத்திலே தான் நடைபெற்றது. நாங்கள் இருக்கின்ற இந்த ரஜப் மாதத்திலே தான் நடைபெற்றது. எனவே இந்த ரஜப் மாதம் பல வரலாறுகளை சுமந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதன் பின்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அழகான முறையில் அவர்கள் கழுவி அதன் பின்னால் அந்த இடத்திலே அழகான முறையில் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். எனவே இப்படி வரலாறுகள் இருக்கின்றன எங்களுடைய. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதம் நல்ல அமல் செய்கின்ற ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீணாக நேரங்களை காலங்களை கழித்து விடக்கூடாது. அதிகமான எங்களுடைய நேரங்கள் அதாவது எல்லோரையும் நானும் தான் மற்றவர்களும் தான் எங்களுடைய நேரங்கள் அதிகமாக வீணாக கழிவதை பார்க்கிறோம். அப்படித்தான் இன்றைய சூழல்கள் அமைஞ்சிருக்கின்றன. கையில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகள் எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு விஷயத்தை பார்க்க போனால் எவ்வளவு நேரம் போனாலும் காட்டாது. டைம் பிறகுதான் பார்த்தா 1 மணி 12 மணி ஆகும். ஆனால் குர்ஆனை தூக்கி ஒரு வசனமாவது ஓதிரிப்போமா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பக்கமாவது ஓதிரிப்போமா? அப்படி ஓதினா அந்த இடத்துல அது ஒவ்வொரு நாளும் நமக்கு அவனுடைய சபாத் செய்யும். கபரில் கொண்டு அடக்கப்பட்டால் ஒரு அழகான மனிதனுடைய ரூபத்தில் கபரில் சுற்றி வரும். எங்கள்கிட்ட மலக்குகள் வாரண்டிரு. எனவே அன்பான் சொல்லி இப்படி இன்றையிலிருந்து நாங்கள் கழிந்த காலங்கள் கழிய இருக்கின்ற காலங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.